அன்னைக்கு அன்னை சத்யா நகரில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அராஜகம் இந்த அரசாங்கத்தால் நடந்தது. அன்னைக்கு அன்னை சத்யா நகருக்குள்ள ஒரு மீடியா கூட உள்ளே வராத அளவுக்கு ஃபுல்லாக பேரிகேடு போட்டு ஒரு 300 போலீஸை வச்சு எங்களை மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிட்டாங்க சார். எங்களை அங்கேருந்து அகற்றுறதுக்காக இது நீர்நிலையில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் 51 வீடுகளை மட்டும் தொடர்ந்து அகற்றுறது நீர்நிலைன்னு சொல்கிறாங்க சார், பேனர் ஓட்டுறாங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபைட் பண்ணும்போது தான் சில விஷயத்தை எடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இதே கார்ப்பரேஷன் அந்த கம்பெனிக்கிட்ட 2017 இது நீர்நிலை கிடையாது, இந்த வேலை இங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை முடிச்சிருக்காங்க சார். ஆனால் 2017 இது நீர்நிலை இல்லைன்னு சொன்ன கார்ப்பரேஷன் இன்றைக்கி அதே நீர்நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை அகற்றுறாங்க சார். எல்லா தொகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பட்டா கொடுப்போங்கிறது தான் வில்லிவாக்கத்துலேயும் அன்றைக்கி இருந்த எம்எல்ஏ பேசியிருந்தார், குளத்தூர்லேயும் பேசியிருந்தாங்க, ஆர்கே நகரை பேசியிருந்தாங்க, எல்லா ஊர்லேயும் பேசியிருந்தாங்க. இந்த வில்லிவாக்கத்தில் வாக்குறுதியே கொடுத்துருந்தாங்க திமுக. ஆனால் அதெல்லாம் வந்து மறந்துட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஒருத்தரால் ஃபைல் பண்ணப்பட்டு அது அரசே வந்து வாதாடி இவங்களுக்கு வந்து பெரிய வந்து சட்ட ரீதியான உதவிகள் எதுவும் இல்லாமல் ஒரு ஆர்டரை வாங்கி கோர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு இடிக்க வந்துட்டாங்க. இதுதான் திமுக எப்பயுமே கோர்ட் ஆர்டர்னு சொல்லிகிட்டே வந்து எல்லா வேலையும் செய்யுங்கிறத நான் இப்போ அரசியல் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துக்காக இதை வந்து இந்த வேலையை திமுக செய்யும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வரை போய் ஃபைனல் வெர்டிக் வாங்குற வரைக்கும் ஒரு எந்த ஒரு சிட்டிசனுக்கும் வந்து அடிப்படை உரிமை இருக்குது ஆக்சுவலாக. அப்போ ஹைகோர்ட் ஆர்டர் ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டு போட்டு அப்பீல் போயிருக்காங்க. இந்த அரசு நினைத்திருந்தால் போய் அதே கோர்ட்டில் சொல்லியிருக்கலாம், அவங்க வந்து ரிட்டில் வந்து ஃபைனல் ஆர்டர் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு கூட போய் சொல்லியிருக்கலாம். இல்லை சுப்ரீம் கோர்ட் அவங்க போகிறாங்க, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்னு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி வந்து எவ்வளவோ கம்பெனிகள், நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி இன்றைக்கி அவங்களால எதுவும் செய்ய முடியல. பிகாஸ் ஆஃப் அவங்க ஜுடிஷியலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப வலியோட எல்லா குடும்பங்களும் என்னை பார்க்கும் பொழுது குழந்தைங்கள்லாம் வந்து எங்கே தங்கணும்னு கூட தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு 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 மகனாக வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஏதோ செய்யணும்னு நினச்சோம். கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்களுக்காக நான் வந்து போராடுவேன். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் எல்லா நீதியும் எல்லா நியாயமும் இவங்ககிட்ட இருக்குது. கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து டேக்ஸ் வாங்கியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ எல்லா விதத்துலேயுமே வந்து 40 வருஷத்துக்கு மேலே இவங்க இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கான உரிமை அங்கே இருக்குது. அந்த மண் வந்து இன்றைக்கும் வந்து கோர்ட்டில் தான் இருக்குது. இன்னும் அரசால் வந்து எதுவும் செய்ய முடியாது. என்றைக்கு பயோமெட்ரிக் வைக்கிறாங்களோ அப்போ தான் வந்து மாற்றப்படும். நிறைய இடத்துல ஏன் பயோமெட்ரிக் வச்சுருக்காங்கன்னு தெரியாமல் வயசான தாத்தா கிட்டலாம் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோடலாம் வாங்கியிருக்காங்க. ஏதோ ஆதார் கார்டு கொடுக்குறேன்னா பொய் சொல்லி வந்து பயோமெட்ரிக் வாங்கியிருக்காங்க.